வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோவில் டவுட் கிளியரிங் வீடியோஸ் பார்ட் 7 பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பார்ட் 8ம் இமீடியட் நெக்ஸ்ட் வீடியோவாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட இன்னொரு ரெக்வஸ்ட்டும் கேட்டிருந்தேன். திஸ் இஸ் அ நியூ இனிஷியேஷன். இந்த மாதிரி டவுட் கிளியரிங் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க அப்படின்னு. பட் இதுவரை யாரும் போடலை. ஸோ இனி இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் கண்டினியூன்னு கமெண்ட் போடுங்க. ஒன்லி தென் நான் அடுத்தடுத்தது நான் இந்த டவுட் கிளியரிங் வீடியோஸும் ஆட் பண்ண முடியும். ஓகே, now let's get into the video. That is doubt number 19. இன்னைக்கு வந்து நான் இந்த டவுட் எல்லாம் தாங்க கிளியர் பண்ண போகிறேன். இங்கே வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேம் ஆக்சுவலி ஃப்ரம் வேர் டிட் யூ கெட் த 3000 மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து இல்லைன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி கம்பெனி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 24. யாருன்னா சார்லட் தான் கேட்டிருக்காங்க. இவங்க நிறைய டவுட் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சார்லட் வந்து இந்த டவுட் கேட்டிருக்காங்க. இது நான் வந்து கொஷின்லேயே ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ் ₹30,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இந்த 30,000 3,000 மாற்றினா மட்டும்தான் வி ஆர் கெட்டிங் ஆன்சர். பிகாஸ் நான் எப்படி எல்லாமோ நிறைய சோர்ஸ்லேருந்து அண்ட் அதர் டெக்ஸ்ட் புக்லேருந்து எல்லாமே நான் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன். பட் இதை 3,000 நம்ம மாற்றினா மட்டும்தான் வி ஆர் கெட்டிங் தி ஆன்சர். அதனால தான் நான் அந்த வீடியோலையுமே இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்ட் ஆல்சோ இதை 3,000 மாற்றி நான் இங்கே உங்களுக்கு லெஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, சேம் 3,000 நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போட்டாலும் தான் நமக்கு வி ஆர் கெட்டிங் ஆன்சர். ஸோ அந்த 30,000 தான் நான் இங்கே 3,000 மாற்றிருக்கேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து மேம் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் யூஸ்வலாக நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் போட மாட்டோம். தென் வை ஹியர் வி ஆர் டூயிங். ஹர்ஷினி மணிகண்டன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். யூஸ்வலாக இந்த ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் போடுவோம். பட் இங்கே பிரான்ச் அக்கௌண்ட்டில் நான் நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியும் போட்டிருக்காங்க. எப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் சேர்த்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயே போடுறது. ஓகே, இன் தட் கேஸ் இங்கே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வர்ற அந்த ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கையும் சேர்த்து நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் பிரான்ச் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பிகாஸ் இங்கே ட்ரேடிங்கிறதே வராது. ரீசன் பிஹைண்ட் இஸ் ட்ரேடிங் எதில் வரும், கஸ்டமர் கிட்ட தான் ட்ரேட் பண்ணுவோம். பட் இது கம்பெனிக்குள்ளேயே. அதனால் அந்த ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயே சேர்த்துக்கிறோம். ஓகே, இல்லை நீங்கள் தனியாக ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு அதில் வர கிராஸ் ப்ராஃபிட் எடுத்து இதில் போட்டு போடணுன்னாலும் போடலாம். பட் யூ டோன்ட் ஃபைண்ட் டைம். அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அண்ட் இது வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு தான் நான் இந்த ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுவும் கரெக்டு தான். அண்ட் நெக்ஸ்ட் டவுட் இஸ், இதே இதில் லாஸ்ட் மேம் பட் இன் புக் ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ரெஃபர் பண்ணிட்டேங்க. இட் இஸ் பேங்கிங் அக்கௌண்ட் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 or 2. ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். லெட் மீ பிக் அவுட். எஸ், இந்த ப்ராப்ளம் தாங்க எனக்கு தெரிஞ்சு. இதில் நான் போட்டிருக்க அதே ஆன்சர் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. நான் 2 ப்ராப்ளமே, அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1 and 2 ரெண்டுமே நான் செக் பண்ணிட்டு தான் நான் போட்டிருக்கேன். பட் இதே ஆன்சர் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் நத்திங் டிஃப்ரெண்ட். நீங்கள் வேறு ஏதாவது ப்ராப்ளம் சொல்கிறீங்களானும் எனக்கு தெரியலை. நீங்கள் இந்த கமெண்ட்டை வந்து பேங்க் அக்கௌண்ட் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 and 2ல போட்டதுனால நான் அதில் இருக்கிற ஆன்சரை நான் சொல்லிடுறேன். ஓகே, நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதனால ஐ ஜஸ்ட் added one more doubt in this also and the mistake which I did also in that. ஓகே, இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து திஸ் ஒன் இன்சூரன்ஸ் கம்பெனி சம் வேணும் மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பட் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதிலேயே நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். பட் இன்சூரன்ஸ் கம்பெனி சாப்டர் வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி மெம்பர் வந்து லாங் பேக் கேட்டிருந்தாங்க. ஸோ மெம்பர்ஷிப் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராப்ளம் கேட்குறீங்களோ அதை தி மேக்ஸிமம் 1 week to 10 daysக்குள்ளே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் மெம்பர்ஷிப் இதில். ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்டு அவங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் ஐ கேனாட் மேக் இட் ஆஸ் நான் மெம்பர் வீடியோ.
அதனால அந்த சாப்டர் வந்து மெம்பர்ஷிப்குள்ளேயே இருக்கு. யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் இட். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இங்கே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது எனக்கு புரியல, நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, அதில் வந்து நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, லைக் புக் ஆன்சர் படி பார்க்குறப்போ இந்த இது எல்லாமே கரெக்டு தான். Wait, இந்த இதையே காமிச்சிடுறேன். இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, this 24 lakh இஸ் கரெக்ட். இந்த இதுவரையும் உங்களுக்கு டவுட் வந்திருக்காது. இந்த 10 lakh தான் டவுட் வந்திருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த 10 lakh மட்டும் எடுத்துட்டு I'll just calculate பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். down here, அதாவது இங்கே வந்து 507,02,000 minus 483,02,000. ஓகே, இது 24 lakh உங்களுக்கு கரெக்டாக வருது. இந்த 24 lakhல நமக்கு என்னது, ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ்க்கு தேவையான அமௌண்ட்டை நாம் எடுத்து வச்சணும். அது எவ்வளோன்னா இன்ட்டு 51.75 divided by 100. அது 12,42,000. இது வரையும் கரெக்டு தான். பட் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை இங்கே டிடெக்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நான் லாஜிக்காக யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணேன். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக அவங்க காமிச்சிருக்காங்க, விச் ஹாஸ் பின் கால்குலேட்டட் ஆல்ரெடிங்கிற மாதிரி. அதனால் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் ஆன்சர் ஆஸ் எங்கே பாருங்க அகெயின் இந்த 12,42,000. ஸோ 24 lakh minus 12,42,000. ஸோ வி ஆர் கெட்டிங் 11,58,000. இங்கேயுமே இது வந்து 11,58,000 வரணுங்க. ஸோ அது என்னால் கரெக்ட் பண்ண முடியல. பட் அதை நான் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே கரெக்டாக நான் ஆட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தட் இஸ் 11,58,000. இதில் நீங்கள் 25% ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ், தட் இஸ் 2,89,500. ஸோ இந்த 2,89,500 அதுக்கப்புறம் வேற என்ன, ப்ரப்போஸ் டிவிடெண்ட் 2 lakh ட்ரான்ஸ்ஃபர் டு ரெவென்யூ ரிசர்வ் அது 57,500. அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 25% of and 5% of revenue reserve. ஓகே, ஸோ அதெல்லாமே நாம் இங்கே போட்டிருக்கோம். தட் இஸ் 11,58,000ஓட 5% இஸ் 57,900 and 2 lakh rupees. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணி இங்கே 11,58,000ல லெஸ் பண்ணோன்னா வில் கெட் தி ஆன்சர். அதுவும் நான் பார்த்துறேன். திஸ் இஸ் கரெக்ட். அண்ட் 11,58,000 into 5 by 100. So that is 57,500. இது 2 lakh questionலயே கொடுத்துருக்காங்க. So 21,58,000 minus 2,89,500 minus 2,57,900. ஸோ 16,10,600 வருது. அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர். ஓகே, ஸோ வித் திஸ் இந்த வீடியோ முடிஞ்சது. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐல் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கிளியர் த்ரூ வீடியோ லைக் திஸ். அண்ட் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் எனி ப்ராப்ளம் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐல் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு அப்லோட் as early as possible. With this signing of Dr. Shanti, thank you once again. And லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.